பிரபலத்தின் பங்களாவில் நடக்கும் கலைச்சேவை பார்ட்டிகள், சொர்க்க பூமியில் கைமாறும் ஜோடிகள், பட தயாரிப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட ஹீரோயினுடன் ஹீரோவிற்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பேச வேண்டிய நிலையும் உள்ளது. ஒருவேளை அட்ஜஸ்ட்மெண்டிற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்த கதாநாயகியை மாற்றி விடுவார்கள். திரைப்பட உலகில் இது போன்ற அட்ஜஸ்ட்மெண்டை அந்த காலத்திலிருந்தே தவிர்க்க முடியவில்லை என்று மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் கலைச்சேவை குடும்பம் குறித்து பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் தந்துள்ள பேட்டி ஒன்று இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கின்றது. அதில் 90கள் காலகட்டத்தில் சினிமாவில் நடைபெற்ற சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தங்க நாணயங்களை வழங்கும் பழக்கம் இருந்தது. வசதி படைத்தவர்கள் தங்கச் செயின்கள், வைர நெக்லஸ்களை தருவார்கள். அன்பளிப்பாகவும் வெகுமதியாகவும் தங்கத்தை தந்தார்கள். ஈசிஆர் பங்களா, பண்ணை வீடுகளில் பார்ட்டிகளும் நடக்கும். ஒரு பெரிய நடிகர் தன்னுடன் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டுமே நடனமாடிய சோலோ டான்சருக்கு தங்கத்தை வாரி வழங்கினாராம். இத்தனைக்கும் அந்த டான்சர் நடிகை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அந்த பாடலில் பார்ப்பதற்கு அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்தார். அந்த பாட்டும் படுஹிட்டாகி விட்டது. எனவே அந்த டான்சர் நடிகைக்கு தங்கத்தை அந்த பெரிய நடிகர் கொட்டி தந்ததாக 90களில் கேள்விப்பட்டுள்ளேன். ஆனால் டைரக்டர்கள், தயாரிப்பாளர்கள் பலரும் டீசென்டாகவே இருந்தனர். குறிப்பாக மாடர்ன் தியேட்டர்ஸில் சொந்தமாக 100 படங்களை தயாரித்தார். அவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் கண்ணியமாக இருந்தார். நடிகர்கள் யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பை கடைபிடித்தார். தன்னுடைய தொழிலின் மீது பக்தியை வைத்துக்கொண்டு தானுண்டு தன்னுடைய வேலையுண்டு என்று பல தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவில் இருந்ததை மறுக்க முடியாது என்றெல்லாம் கூறியிருந்தார். அந்த கலை குடும்பம் தமிழ் சினிமாவில் மிகவும் ஃபேமஸ் ஆனது. பிற மாநில பிரபலங்கள் முதல் நடிகர்கள் வரை இந்த கலை குடும்பத்தினருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இந்த கலை குடும்பம் குறித்து பிரபல தெலுங்கு வில்லன் நடிகர் என்னிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார். வாங்க பழகலாம் என்ற ரீதியில் அந்த கலை குடும்பத்தின் சேவைகள் அதிகம். இந்த கலை குடும்பத்தின் சார்பில் பார்ட்டிகள் அடிக்கடி நடப்பதும் சகஜம். இதற்காகவே அந்த பங்களாவில் கார்கள் வரிசையாக செல்லும். கார் பார்க்கிங்கில் ஏராளமான கார்கள் இருக்கும். இந்த பார்ட்டிகளில் தான் நடிகர்கள், நடிகைகள், தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள் என ஒருவருக்கொருவர் அறிமுகம் நடக்கும். சில நடிகர்கள், நடிகைகளை சந்திக்க முடியாத சூழல் இருந்தாலும் இது போன்ற பார்ட்டிகளில் கலந்து கொள்ளும் போது சந்திப்புகள் எளிதாகி விடுகின்றது. அதே போல இந்த போன்ற பார்ட்டிகளில் ஜோடிகளை மாற்றிக்கொள்ளலாம். சொர்க்க பூமி மாதிரி அந்த பங்களா காணப்படும். சுதந்திரமான உலகம் அது. இங்கு எந்தவிதமான தடையும் விலங்கும் கிடையாது. ஆட்டம், பாட்டம், குத்தாட்டம் என பங்களாவே அமர்க்களப்படும். பார்ட்டிகளை இப்படி வைப்பதனால் பணமும் படங்களில் வாய்ப்பும் எளிதாக கிடைக்கும். இந்த குடும்பம் நடத்திய பார்ட்டிக்கு பார்த்திபன் சென்று வந்ததுதான் சீதா பார்த்திபன் பிரிவுக்கு காரணம் என்று கூட சிலர் சொன்னார்கள். ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை என்றெல்லாம் தெரிவித்துள்ளார்.